அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்கட்டண திருத்தம் தொடர்பான அறிவிப்பு குறித்து வெளியாகியுள்ள தகவல். கொழும்பில் மாடி வீட்டு தொகுதியிலிருந்து வீழ்ந்து இளைஞன் மரணம். தையிட்டியில் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடாத்த திட்டம் வெளியான தகவல். கொரோனையில் கோர விபத்து, தூக்கி வீசப்பட்ட சாரதிகள். AI மூலம் மாணவிகள் 4 வரை நிர்வாணப்படுத்திய 2 மாணவர்கள். மதவாச்சியில் வாகன விபத்து, 1 பலி, 2 காயம். இலங்கை மக்களுக்கு அவசர அறிவிப்பு. நாட்டில் மோசமடையும் வானிலை, வெளியானது சிவப்பு எச்சரிக்கை. மட்டக்களப்பில் கோர விபத்து, தலைகீழாக கவிழ்ந்த வேன். தொடர்பென விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டின் 2ஆம் பாதிக்கான மின்சார கட்டண திருத்தம் இந்த வார இறுதிக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் ஜெயநாத் கேரத் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை மின்சார சபை முன்வைத்த முன்மொழிவு தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை பெற்ற பின்னர் அதன் மீளாய்வு நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 2025ஆம் ஆண்டின் 2ஆம் பாதிக்காக இலங்கை மின்சார சபை முன்வைத்த மின்சார கட்டண திருத்த முன்மொழிவு, அதாவது 18.3% உயர்வு முன்மொழிவு தொடர்பாக பொதுமக்கள் ஆலோசனை செயல்முறை நடைபெற்றது. அந்த ஆலோசனை செயல்முறையின் போது பொதுமக்களால் வழங்கப்பட்ட எழுத்து மற்றும் வாய்மொழி கருத்துக்கள், முன்மொழிவுகள் ஆய்வு செய்யப்பட்டு அது இறுதிக்கட்டத்தில் உள்ளது. அத்துடன் முன்மொழிவு கட்டண முறைமையுடனான இணக்கத்தன்மை குறித்த மீளாய்வு நடவடிக்கைகளும் இறுதிக்கட்டத்தில் உள்ளன. எனவே பெரும்பாலும் இந்த வாரத்துக்குள் அடுத்த பாதிக்கு செயல்படுத்தப்படவுள்ள மின்சார கட்டணங்கள் அவை எப்போது செயல்படுத்தப்படும் என்பது குறித்த இறுதி முடிவை அறிவிக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது எனவும், இந்த வாரத்துக்குள் பெரும்பாலும் இதன் இறுதி முடிவை அறிவிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு பொருளையில் உள்ள மெட்சர செவன அடுக்குமாடி குடியிருப்பின் மேல் மாடியில் இருந்து விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக பொரளை போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் பொரளை சரணபாலகிமி மாவட்டத்தைச் சேர்ந்த 24 வயதான RM உயனகேவகே என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த இளைஞன் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர் என போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தையிட்டியில் இடம்பெற்று வரும் போராட்டத்தில் பங்கு பெற்றும் தமிழ் மக்களை தாக்குவதற்கு திட்டம் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது என சிவாஜிலிங்கம் குற்றம் சுமத்தியுள்ளார். திச விகாரையில் இன்றைய தினம் தமிழ் மக்களால் நடத்தப்பட்டு வரும் போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு எம்மை யார் பயமுறுத்தினாலும் ஆக்கிரமிப்புக்கு எதிரான எமது போராட்டம் தொடரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது சட்டவிரோதமான ஆக்கிரமிப்பிற்கு எதிரான போராட்டம் என்பதனை தென்பகுதி சிங்கள பௌத்த மக்களுக்கு குறிவைக்க விரும்புகின்றோம் எனவும் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். ஹொரணை வாகவத்த பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 படுகாயமடைந்துள்ளனர். மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி மீது எதிர் திசையில் இருந்து வந்த கார் மோதியதில் இந்த கோர விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதியும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் வாகனத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டு விழுந்தமை அருகிலுள்ள CCTV கருவியில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் விபத்தில் பலத்த காயமடைந்த இருவரும் ஹொரணை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் களுபோவில வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விபத்தில் காயமடைந்த காரின் ஓட்டுநர் ஹொரணை மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஹொரணை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த முறை சாதாரண தர பரீட்சைக்கு தயாராகும் 4 பாடசாலை மாணவிகளின் முகத்தில் நிர்வாண உடல்களை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒட்ட வைத்த மாணவர்கள் 2 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பாடசாலையின் சமூக ஊடக தளங்களில் பரப்பியதாக கூறப்படும் 2 சந்தேக நபர்களை இந்த மாதம் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க ஹொரணை நீதவான் சந்தன கலன் சூரிய உத்தரவிட்டுள்ளார். மேலும் 2 மாணவர்களையும் சிறைச்சாலையில் கட்டுப்பாட்டில் உள்ள சிறுவர்கள் தடுப்பு மையத்துக்கு அனுப்புமாறு
சிறைச்சாலை கண்காணிப்பாளருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சிறுமிகளில் ஒருவரின் தந்தை புகைப்படங்களை பார்த்து அது குறித்து போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளார். இதையடுத்து சந்தேகத்துக்குரிய 2 மாணவர்களும் கைது செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மதவாச்சியில் 2 உந்துரிகள் ஒன்றினொன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மதவாச்சி ரம்பேவ ரத்மல்ககவெவ வீதியில் நேற்று இரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் கெபிதி கொள்ளேவ பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடையவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மற்றொரு உந்துர்லியில் பயணித்த இருவரும் காயமடைந்து அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மதவாச்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். டெங்கு மற்றும் சிக்கன்குனியாவுடன் தொடர்புடைய வலி நிவாரணத்துக்கு பாராசிட்டமால் மட்டுமே பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவுறுத்தலை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளது. அத்துடன் இந்த ஆண்டு இதுவரை 25,505 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் ஆலோசகர் சமூக மருத்துவர் பிரஜூலா சமரவீர கொழும்பில் நடந்த ஊடக சந்திப்பில் வைத்து குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நிலவும் மழையுடனான வானிலையால் சுவாச நோய்கள் பரவும் வீதம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சுவாச நோய்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் விஞ்ஞாபனம் தொடர்பான விசேட வைத்தியர் அதுல லியனபத்ரன பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். காய்ச்சல், இருமல் போன்ற அறிகுறிகள் காணப்படுமாயின் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது பொருத்தமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். சுவாச நோய்கள் ஏற்பட்டுள்ள எந்த ஒரு தரப்பினரும் மூச்சு விடுவதில் சிரமம் காணப்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனைகளை பெற வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இயற்கை அனர்த்த முன்னெச்சரிக்கை நிலையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு நாளை பிற்பகல் 2:30 மணி வரை செல்லுபடியாகும் என அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. சிலாபத்தில் இருந்து புத்தளம் மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலும், காலி முதல் ஹமாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகள் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவநிலையின் தாக்கம் காரணமாக சிலாபத்தில் இருந்து புத்தளம் மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலும், காலி முதல் ஹமாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் அந்த கடல் பகுதிகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடல் பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை பயணம் செய்ய வேண்டாம் என கடற்சார் மற்றும் மீனவ சமூகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஓட்டமாவடி பிரதான வீதியில் வேன் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இன்று காலை தியவட்டவாட அரபா வித்தியாலயத்துக்கு முன்னால் உள்ள நீரோடையில் கவிழ்ந்து குறித்த வேன் விபத்துக்குள்ளானது. கொழும்பிலிருந்து வாழைச்சேனை பிறைந்துறைச்சேனை பகுதியை நோக்கி வந்த வேன் ஒன்றே இவ்வாறு தலைகீழாக கவிழ்ந்துள்ளது. வேன் வேக கட்டுப்பாடு இழந்து இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினரின் விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் வேனில் பயணித்தவர்கள் காயங்களுடன் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.